சீனாவின் அரசு தங்கள் நகரங்களில் குப்பை முடிந்து விட்டதாக அறிவித்துள்ளது. அதனால் அவர்கள் மற்ற நகரங்களிலிருந்து மற்றும் உண்மையில் மற்ற நாடுகளிலிருந்து குப்பையை வாங்கி தங்கள் நகரத்தில் போடுவார்கள். இந்தியா குப்பைகளுடன் போராடி கொண்டிருக்க சீனா சுத்தம் செய்வதில் சிரமப்படுகின்றது. இவர்களுக்கு குப்பை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதை கேட்டால் நீங்கள் என்ன பைத்தியம் பேசுகிறாய் என்று கேட்பீர்கள். சீனா என்ற நாடு கடந்த 5 ஆண்டுகளில் தனது எரிசக்தி உற்பத்தி செய்யும் ஆலை அதை 26% ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துள்ளது. ஒப்பிடுவதற்காக மற்ற நாடுகள் வெறும் 4% மட்டுமே அதிகரித்துள்ளன. எந்த தொழிற்சாலைகள் பற்றி பேசுகிறோம்? குப்பை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, எனர்ஜி உருவாகும் கழிவு, WD, சீனாவின் ஷாங்காய் 50,000 டன் குப்பையை தினமும் செயல்படுத்துகிறது. முதலில் நகரங்களிலிருந்து கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன, பின்னர் அவை நிலத்தடி எரிக்கப்படுகின்றன. மிக உயர்ந்த வெப்பநிலையில் மற்றும் உயர் சக்தி நீராவி உருவாகிறது. அதை நீராவியால் டர்பைனை சுற்ற வைக்கப்படுகிறது. ஒரு முழுமையான மேம்பட்ட அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் குப்பையும் போய்விடுகிறது. நிறைய மின்சாரம் உருவாகிறது. பூமியும் மகிழ்ச்சி, நாமும் மகிழ்ச்சி. அவர்கள் குப்பைகளை எண்ணெய் போல பயன்படுத்துகிறார்கள். குப்பை சமம் எண்ணெய். இப்போது இதே ஆலைகள் குப்பைகளுக்காக பசிக்கின்றன. அவர்களுக்கு எங்கிருந்தும் குப்பை வேண்டும். அதனால்தான் நகரங்களுக்கு அதிக மின்சாரம் உருவாகும். அதனால்தான் அவர்கள் குப்பைகளை பிரீமியம் விலையில் வாங்குகிறார்கள். ஏனெனில் குப்பையை எடுத்து அவர்கள் தயாரிக்கும் மின்சாரத்தை விற்று பவர் கம்பெனிகள் லாபம் சம்பாதிக்கின்றன. அதனால் 2012 முதல் 2013 வரை சீனாவும் இந்தியாவை போலவே இருந்தது. குப்பையால் அவதிப்பட்டது. ஆனால் இப்போது எப்படி மாற்றமடைந்துள்ளது பாருங்கள். இந்தியாவை பற்றி பேசினால் இந்த பெரிய இந்தியாவில் வெறும் 12 முதல் 14 பிளான்ட்கள் மட்டுமே உள்ளன. வேஸ்ட் டு எனர்ஜி போன்றவை. லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.